சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பங்கேற்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பங்கேற்றிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு மண்ணின் மைந்தர், நம்முடைய அன்புக்குரிய, நமக்காக இத்தனை காலம் பாடுபட்ட அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய இந்திய தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக உயர்த்தி நம்முடைய கட்சி அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெருமைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழனுடைய பெருமை உயர, தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பெற இந்த 4 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லாம இருக்குதுங்க ஐயா. குடும்பம் மட்டும் வளர்ச்சியில் இருக்கு. அதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும். நம்முடைய 12 ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனை, 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய வேதனை, இதை இரண்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இருக்கு. அதனால்தான் பொதுமக்கள் இங்க வரலீங்க. கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பூத்தில் இருக்கக்கூடிய தொண்டர், எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க. உள்துறை அமைச்சர் பூத் அளவில் பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். எந்த கட்சியில் இது நடக்குங்க? அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு 2026 ஒரு நல்லாட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும். மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெளியே இருக்காங்க. அவர்களும் வேகமாக வர வேண்டும். வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க. உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த பூத் மாநாடு முதல் மாநாடாக திருநெல்வேலியில வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் 6 மாநாடு. அண்ணன் ஜேபி ஜெயபிரகாஷ் அவர்கள் துணைத் தலைவர் சொன்னாங்க, கடைசி பூத் மாநாடு நடக்கும் பொழுது 10 லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பூத் அளவில் தலைவர்கள் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களையும் அமித்ஷாஜி அவர்களையும் வரவேற்பதற்கு தயாராக நாம் இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் நாம் அளித்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், அடுத்த 8 மாத காலம் உங்களுக்கான காலம். கடுமையா பணி செய்யுங்க, களத்துல உழையுங்க, ஒரு வாக்கையும் சேகரித்து கொண்டு வாங்க. அந்த வாக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வாங்க. பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நெல்லையில் பாஜகவின் பூத் கமிட்டி மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாஜகவின் மூத்த தலைவர்கள், தமிழகத்தில் உள்ள பாஜகவின் மூத்த தலைவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னதாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதை நாம் பார்த்தோம். எதை பார்த்தாலும் பயப்படுகிறார் முதல்வர் என்று அண்ணாமலை விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷா உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்த ஆளுநர் இல கணேசனின் உருவப்படத்திற்கு தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அவருக்கான அஞ்சலியை நெல்லையில் நடைபெற்று வரும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா செலுத்தியிருக்கிறார். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.